வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாம்பழத்தை வச்சு எப்படி கேசரி செய்யறது அப்படின்தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மாம்பழம் கேசரி செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. 1 கப் சேமியா எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து 1 கப்பில் மாம்பழம் எடுத்து வச்சுருக்கோம். அதாவது ஒரு இனிப்பு அதிகமாக இருக்க மாம்பழமாக எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சர்க்கரை 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல அதிகமாக இல்லை கம்மியாக கூட எடுத்துக்கலாம். முந்திரி நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். நெய் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஏலக்காய் தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் நம்மளுக்கு இப்போ செய்ய தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. இப்போ முந்திரியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்தாச்சு. நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. விட்டு சேமியாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்தாச்சு. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. தண்ணிலாம் கூட நல்லா சுண்டிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்திக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இது மாதிரி சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சோன்னே அரைச்சி வச்சிருக்க மாம்பழத்தை சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூட ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நெய்ல வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை கூட சேர்த்திக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் தண்ணியா இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் ஆற விட்டா நல்லா எல்லாம் இறுகிடும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்பவே டேஸ்டான நம்ம மாம்பழம் கேசரி ரெடி ஆயிருச்சு. இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.